ரசூலை பார்த்தாங்க, ஆக்கள்லாம் ஓகே இருக்கிறாங்க, இப்போ நான் சொன்னால் கேட்குறதுக்கு ரெடி. அந்த கேள்வியை கேட்டு மக்களிடமிருந்தே பதிலை எதிர்பார்த்ததற்கு பின்னாடி நபிகளார் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் இனிமேல் சிலைகளை வணங்கக்கூடாது, அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடாது, இதுதான் மார்க்கம் என்பதை சொன்னாங்க. அப்படி சொன்ன நேரத்தில் தான் கொஞ்சம் பேர் சும்மா போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் ஏசிட்டு போயிட்டாங்க. அபூ லஹப் என்ன செய்கிறான், தப்பன் லக்க யா முஹம்மத் அலிஹாதா ஜமஅத்தனா, இதை சொல்றதுக்கு தானே எங்களை அழைச்சிங்க என்று மன்னவாரி மூஞ்சில வீசிட்டு போயிட்டான். அது நீண்ட வரலாறு. தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அப்படி ரசூலோட முகத்தை பார்த்து மண்ணை வீசினதுனால அபூ லஹப் ரெண்டு கையும் நாசமாகட்டும்னு குர்ஆன் வசனம் இறங்குது. வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாமெல்லாம் ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணத்துக்கேற்ற கூலியை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமான ஒரு மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அழைப்பு பணியில், தாவா பணியில் நாங்கள் இப்பொழுது எந்த இடத்திலே இருக்கின்றோம், எம்முடைய முன்னோர்கள் எந்த முறையில் எந்த இடத்திலே இருந்து கொண்டு தாவா பணியை மேற்கொண்டார்கள் என்பது சம்பந்தமாக ஒரு சில நினைவுகளையும் ஒரு சில தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், பொதுவாக மனிதர்களுடைய ஈமானை பொறுத்தவரைக்கும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவினுடைய அகீதாவின் பிரகாரம் ஈமான் என்றது ஒரு கட்டத்திலே கூடும், இன்னொரு கட்டத்திலே குறையும். இதை நாங்கள் அனைவரும் ஏற்றிருக்கின்றோம். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹுடைய அத்தாட்சிகள், அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கிற நேரம் ஜாதத்துகும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அவ்வாறு கூடும் என்று குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்கிறார். எங்களை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களே, அடிக்கடி உபதேசங்கள் கேட்கின்ற நேரத்தில், பயான் நிகழ்ச்சிகள் கேட்கிற நேரத்தில், மார்க்க விடயங்களை படிக்கிற நேரத்தில் சில நேரம் இருந்த ஈமானை விட இன்னும் நிச்சயமாக ஈமான் அதிகரிக்கிறது, இஸ்லாத்தை பற்றி உணர்வு அதிகரிக்கிறது. அதிலும் குறிப்பாக ரமதானுடைய மாதம் வரப்போகிறது என்றாலே எங்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசமான ஒரு உற்சாகம் ஏற்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் எல்லா மாதங்களை விடவும் கூடுதலாக அமல் செய்ய வேண்டும், இபாதத்துக்களில் ஈடுபட வேண்டும், மக்களுக்கு தாவா செய்ய வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் வருகிறதை பார்க்கிறோம். அதனால் தான் சகோதரர்களே, அந்த மாதத்தை அடைவதற்கு இன்னும் சில சொற்ப காலங்கள், சொற்ப நாட்கள் தான் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அனைவரும் ஒன்றாக செய்ய வேண்டிய அழைப்பு பணி சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை பார்த்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அழைப்பு பணி, தாவா பிரச்சாரம் என்று நாங்கள் காலங்காலமாக இதை பேசி வருகின்றோம். ஆரம்ப காலங்களில்
அழைப்பு பணியினுடைய தீவிரமும் வீரியமும் எவ்வாறு காணப்பட்டது, இப்பொழுது நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்தில் அழைப்பு பணி எந்த இடத்தில் சுருங்கி கிடக்கிறது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய பகுதி, தாவா பிரச்சாரம் செய்கிறோம், அழைப்பு பணி செய்கிறோம் என்று நாங்கள் சொல்கிறோம் தானே, அப்படி என்றால் என்ன? அழைப்பு பணி என்றால் என்ன என்று நாங்கள் வரை விளக்கணத்தை பார்க்கிற நேரத்தில், அத்தஅவத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுப்பது என்பது, அல்லாஹ்வின் பக்கம் இந்த இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பது என்பது ஹிய தப்லீகுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்கிறது. தப்லீகனா என்ன அர்த்தம்? மார்க்கத்தை படித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை மார்க்கமாக சொன்னார்களோ, அல்லாஹ் எதை மார்க்கமாக சொல்லி இருக்கின்றானோ அவைகள் அனைத்தையும் அடுத்த மக்களுக்கு எத்தி வைக்கிறது. இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதுதான் தஅவாவாக இருக்கிறது. வத்தர்கீபு ஃபில் கைர், எப்பொழுதுமே அழைப்பு பணி மேற்கொள்கிற நேரத்தில் இந்த மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து வைக்கணும். அதே மாதிரி நல்லதின் பக்கம் மக்களுக்கு ஆர்வப்படுத்தணும். தொழுங்க, நோம்பு பிடிங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, ஜகாத்து கொடுங்க, அடுத்தவர்கள் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள், பேணிப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற நேரத்தில் நலவின் பக்கம் மக்களை ஆர்வப்படுத்துதல், இது தாவா. வல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர், எப்பொழுதுமே நல்ல விடயங்களை மக்களுக்கு ஏவணும், அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க. அதே மாதிரி வன் நஹ்யு அனில் முன்கர், பாவங்களை தடுக்கணும். நலவை மட்டும் ஏவுறது மார்க்கம் அல்ல, நலவை ஏவுறது மாதிரி பாவத்தை தடுக்கிறதும் அழைப்பு பணியினுடைய பிரதான அம்சம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இஸ்லாத்தை எத்தி வைக்கிறது, நலவின்பால் மக்களை தூண்டுவது, நல்லதை மக்களுக்கு ஏவுவது, பாவங்களை தடுக்கிறது. எப்படி செய்யணும்? இஸ்லாத்தை எத்தி வைக்கிறதாக இருக்கட்டும், பாவங்களை தடுக்கிறதாக இருக்கட்டும், நன்மைகளை ஏவுறதாக இருக்கட்டும், எதை செஞ்சாலும் பின்னால் இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்கிறான், பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. இந்த வேலையை செய்கிறவங்கள்ட்ட ஒரு நாலேஜ் இருக்கணும், ஒரு அறிவு இருக்கணும். அதே நேரத்தில் எப்படி செஞ்சால் சக்சஸாக அமையும் என்று நீங்கள் எஸ்யூம் பண்ணுறீங்களோ, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த பாதைகளை தேர்ந்தெடுத்து இந்த தாவா பணியை செய்யணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கிற நேரம் ஆரம்ப தாவா குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்குறான், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். ஃபெஸ்ட்டுக்கு மறைச்சிட்டு இருந்தாங்க, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தாவா இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான், உங்களுக்கு நெருக்கமானவர்கள்ட்ட சொல்லுங்கன்றாங்க. அப்போ உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலைக்கு மேலே ஏறுறாங்க. ஏறி எல்லா மக்களையும் அழைக்கிறாங்க. அழைச்ச உடனே குடும்பத்தார்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட முதல்ல சொன்ன வார்த்தை என்ன? முதல்ல அவங்க பார்க்குறாங்க, மக்கள்கிட்ட மனசை முதலாவது பார்க்கணும், எந்த நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்கு வந்திருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இல்லையா? இந்த உதாரணத்தை ஃபஸ்ட்டுக்கு கேட்டாங்க. மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? முஹம்மதே, நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்பாமல் இருப்போமா? மா ஜர்ரப்னா அலைக கதிபன், நீங்கள் எப்பயாவது பொய் சொல்லியிருக்கிறீங்களா? நீங்கள் பொய் சொல்லுவீங்களான்னு வந்த மக்கள் கேட்டார்கள். இப்போ ரசூலை பார்த்தாங்க, ஆக்கள்லாம் ஓகே இருக்கிறாங்க, இப்போ நான் சொன்னால் கேட்குறதுக்கு ரெடி. அந்த கேள்வியை கேட்டு மக்களிடமிருந்தே பதிலை எதிர்பார்த்ததற்கு பின்னாடி நபிகளார் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் இனிமேல் சிலைகளை வணங்கக்கூடாது, அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடாது, இதுதான் மார்க்கம் என்பதை சொன்னாங்க. அப்படி சொன்ன நேரத்தில் தான் கொஞ்சம் பேர் சும்மா போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் ஏசிட்டு போயிட்டாங்க. அபூலஹப் என்ன செய்கிறான்? தப்பன் லக்கயா முஹம்மத் அலிஹாதா ஜமஅத்தனா, இதை சொல்றதுக்கு தானே எங்களை அழைச்சிங்க என்று மன்னவாரி மூஞ்சில வீசிட்டு போயிட்டான். அது நீண்ட வரலாறு. தப்பத் யதா அபீ லஹபி வதப், அப்படி ரசூலோட முகத்தை பார்த்து மண்ணை வீசினதுனால அபூலஹப் ரெண்டு கையும் நாசமாகட்டும்னு குர்ஆன் வசனம் இறங்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது மாதிரி நபியுடைய தாவா பணி ஆரம்பத்தில் இருந்து, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்ற பணியினுடைய ஆரம்பத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் வரைக்கும் இந்த அழைப்பு பணியில் சந்திக்காத சோதனைகள் இல்லை. சோதனைகளை சந்தித்தார்கள், பிரச்சனைகளை சந்தித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்ற ஆரம்ப வார்த்தை யார் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் கிட்ட உங்களை அல்லாஹ்வுடைய தூதராக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கின்ற வார்த்தையை ஆரம்பமாக யார் விளக்கம் சொன்னது? வரக்கத் இப்னு நௌஃபல். அவர் ஆரம்பமாக சொல்றாங்க, உங்களை அல்லாஹ் தூதராக ஏற்றுக்கொண்டு விட்டான், உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொன்னதோடையே அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மக்கள், மக்காவில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் உங்களை ஒரு நாள் இந்த ஊரை விட்டு வெளியே போடுவாங்க, ஊரை விட்டு வெளியேற்றுவாங்க. அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு உதவியாக இருப்பேன்னு சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் முதலாவது கேட்கிற சந்தோஷமான செய்தி என்ன?
நபியாக செலக்ட் பண்ணப்பட்டாச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த நன்மாராயத்தோடு அடுத்த செய்தி என்ன சொல்லப்படுகிறது? உங்களை ஊரை விட்டு விரட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் ஓகேண்டு போகல. ஏன்னா அந்த மக்காவில் ரசூலுல்லாஹ் நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்ற பட்டத்தோடு வாழ்ந்தவர். ரசூலுல்லாஹ் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஆச்சரியமாக தெரியுமா? அவ முஹ்ரிஜியகும், இந்த ஊர் மக்கள் என்னைய விரட்டுவாங்களா? கேள்வி பாருங்க வாக்கும். இப்போ நாங்களும் யோசிக்கணும், நாங்கள் ஆட்களோட பிரச்சனைப்பட்டிருக்கிறோம், அவர் என்னைய பற்றி இவர் நம்பி இருக்கிறார், இவர் நம்பல, அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், இவரிடம் என்னட்ட நல்ல பேர் இருக்குது, என்னை பற்றி அவருக்கு கெட்ட பேர் தான் இருக்குது, அதனால ஒரு சானார் சரி விரட்டுவாங்கன்னு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. நபிக்கு அப்படி ஒரு சான்ஸ் கூட இருக்கல்ல. அதனால தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவ முஹ்ரிஜியஹும், இந்த மக்கத்து மக்கள் என்ன விரட்டுவாங்கன்னு. ஆமென்று சொன்னாங்க. விரட்டுவாங்க. ஏன் தெரியுமா? வரலாற்று நெடுகிலும் யாரெல்லாம் நபியாக தேர்வு செய்யப்பட்டு மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சொன்னார்களோ அவர்களை ஊரை விட்டு விரட்டி இருக்கிறார்கள், அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள், அவர்களை அடித்து விரட்டி இருக்கிறார்கள், அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியையும் சேர்த்துத்தான் நபிகளாருடைய நபிப்பட்டத்துடைய செய்தி விளக்கமாக சொல்லப்பட்டுச்சு. அன்புக்குரிய சகோதரர், நபியிட அந்த 23 ஆண்டு தாவாவுடைய காலத்தை நீங்கள் படித்து பாருங்க பார்ப்போம். எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? எவ்வளோ அவங்க பிளான் பண்ணினாங்க தெரியுமா? இந்த மார்க்கத்தை மக்களோட உள்ளத்தில் கொடுக்கிறதுக்கு, மக்களை ஷிர்க்கை விட்டு மீட்டெடுப்பதற்கு, மக்களை அந்த அனாச்சாரங்களை விட்டு பாதுகாப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்திலே குதித்து சஹாபாக்களோடு அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை வளர்த்தார்கள் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் அல்ல, நிறைய பயான்கள் கேட்டிருப்பீர்கள். அதுக்கு பின்னால் சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை எப்படி மக்களுக்கு சொன்னார்கள், தாபியங்கள் எப்படி சொன்னார்கள், தபஅ தாபியங்கள் எப்படி சொன்னார்கள், இமாம்கள் அவர்களுடைய காலத்தில் சில மார்க்க விடயங்களுக்காக வேண்டி வருடக்கணக்காக சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். எங்களுக்கு அந்த வரலாறு தெரியாமல் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, நீண்ட நேரம் இல்லை என்பதனால் சுருக்கமாக எங்களுடைய நாட்டினுடைய ஆரம்பகால தாவாவுடைய நிலைமைக்கு வருவோம். 1948 காலப்பகுதியில் ஷிர்க்குக்கு எதிரான போராட்டம், பித்அத்துக்கு எதிரான போராட்டம் மிக கடுமையான முறையில் இந்த நாட்டில் ஆரம்பிக்கப்படுகிறது. மக்கள் மத்தியில் சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு 1000 மௌலவிமார்கள், 500 மௌலவிமார்கள், ஒரு 250-300 மஸ்ஜிதுகள் இருந்துச்சு. இல்லை, நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர், 4 பேர், 5 பேர். நீங்கள் வரலாறுகளை மூத்தவர்களிடத்தில் கேட்டு படித்து பாருங்கள். மக்கள் எல்லோரும் ஷிர்க்கிலே மூழ்கி இருந்த காலம். பித்அத்து, ஷிர்க்கு, அனாச்சாரம், எது மார்க்கம் எது மார்க்கம் இல்லை என்று தெளிவில்லாத ஒரு காலம் இருந்துச்சு சகோதரர்களே. அந்த காலத்திலே ஒரு சில உலமாக்கள், ஒரு சில தாயிகள், இது ஷிர்க், இது கூடாது, இது பித்அத், இது கூடாது, இது அனாச்சாரம், ரசூலுல்லாஹுடைய வழிமுறை இதுதான் என்ற நேரான பாதையை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள். எங்க பிரச்சாரம் செய்தார்கள்? ஏர் கண்டிஷன் போடப்பட்ட மஸ்ஜிதுக்குள் இருந்து பிரச்சாரம் செய்தார்களா? அல்லது இன்றைக்கு 200-300 மஸ்ஜிதுகள் நாடளாவி இருக்கிற அந்த மஸ்ஜிதுக்குள் போய் பிரச்சாரம் செய்தார்களா? இல்லை, கிடைக்கிற சந்தர்ப்பங்களை தாவாவுக்கு பயன்படுத்தினார்கள். கிடைக்கிற சந்தர்ப்பம், ஒரு ஊரில் மிக பிரமாண்டமான ஜும்மா மஸ்ஜித் ஒன்று இன்றைக்கு நாங்கள் பயான் பண்ணுகிறோம் என்றால், இன்றைக்கு இலங்கை 4 பாகங்களிலும் போய் சிம்பிளாக கொத்துபாக்கு போறோம், மிம்பருக்கு ஏறுறோம், பயான் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு போறோம், இஜ்திமாக்களுக்கு போறோம், பயான் பண்றோம், வீட்டுக்கு போறோம். ஆனால் அந்த காலம் அப்படி அல்ல. பயமான ஒரு காலம். மஸ்ஜிதுகள் கிடையாது. யாருடைய வீட்டிலேயாவது ஒரு பகுதியிலே, வராந்தையிலே அல்லது ஒரு ரூமிலே இந்த மார்க்கத்தை ஒரு சில சொச்சம் பேருக்கு மக்களுக்கு சொன்னார்கள். ஆனால் சொல்லுகிற நேரம் அன்புக்குரிய சகோதரர்களே, கொலிட்டியாக சொன்னார்கள். படிக்கிற மக்களும் கொலிட்டியாக படித்தார்கள். நீங்க பழைய காலத்தில் நினைச்சு பாருங்க பாப்போம். இது மார்க்கம் இல்லை என்று சொல்கிற நேரம், இது பித்அத் என்று சொல்கிற நேரம் சும்மா சொல்ல மாட்டார்கள். இதை பொதுமக்களுடைய நிலைப்பாட்டை சொல்கிறேன். தொழுகைக்கு பின்னால் கூட்டு துஆ ஓதுவது பித்அத் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் சும்மா பித்அத் என்று போக மாட்டாங்க. சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ் இப்படிலாம் தொழுது இருக்கிறாங்க, இப்படி ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு பிறகு ஓதி இருக்கிறாங்க, புகாரில் இத்தனை நம்பர்ல வருது, முஸ்லிம் இத்தனை நம்பர்ல வருது, இது இந்த அடிப்படையில் கூடாது என்று பொதுமக்கள், மார்க்கத்தை படித்தவர்கள் ஹதீஸ் இலக்கத்தோடு சொன்னார்கள். ஏன் இது கூடாது தெரியுமா? ஹதீஸ் இப்படி வருது, அதனால கூடாது. ஏன் இதை செய்யணும் தெரியுமா? ஏன் இது சுன்னான்னு தெரியுமா? ஹதீஸ் இப்படி வருது, அதனால் இது கூடும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்குள்ள பிரச்சனை, அன்று பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் முக்கியமான ஒரு குர்ஆன் வசனம் எடுத்து வைக்கப்பட்டது. நீங்கள் பழைய பயான்களை கேட்டு பார்த்தீங்கன்னு விளங்கும். என்ன, மக்களை பார்த்து இந்த தாவாவை செய்கிற நேரம் சில மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் புதிய மார்க்கம் சொல்கிறீர்கள், எங்கட வாப்பா அப்பா எங்கட உம்மம்மா அவங்க எல்லாம் பிள்ளையில் இருந்தாங்களா, அவங்க சரியத்தானே செஞ்சிருப்பாங்க, அதை விட்டுட்டு வரையலுமா, அவங்க செஞ்சதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று மார்க்கத்திலே விளக்கம் இல்லாமல், மார்க்கத்தை தேடி படிக்காமல் அன்று இந்த தாவாவை எதிர்த்தார்கள் ஒரு சாரார். இன்றைக்கு சகோதரர்களே, கசப்பாக இருந்தாலும் நாங்கள் சொல்லியாக வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய வாலிபர்கள், அவர்களுடைய தந்தைமார்கள் எதை மார்க்கமாக காட்டி கொடுத்தார்களோ அதை இன்னைக்கு செஞ்சுட்டு போறாங்க.
பித்அத் செய்கிறாங்க இல்லை, ஷிர்க் செய்கிறாங்க இல்லை, ஆனால் ஏன் செய்கிறாங்க இல்லைன்னு விளக்கம் அவங்களுக்கு தெரியா, ஏன் இது கூடாது என்ற காரணம் அவர்களுக்கு தெரியா, இது ஏன் சுன்னான்றது அவர்களுக்கு தெரியா. கேட்டா இல்லை எங்கட வாப்ப சின்னத்திலிருந்தே இந்த பள்ளிக்கு தான் கூட்டிட்டு வந்து பழகிட்டாங்க, அதனால நாங்கள் இப்படி செஞ்சுட்டு போறோம்ன்றாங்க. இல்லை அடுத்த மக்கள் அப்படி செய்கிறாங்க, இல்லை அவங்க பள்ளியில் அவங்க போறதுனால அவங்க செய்கிறாங்க, நாங்கள் இந்த பள்ளிக்கு வரதுனால இப்படி செய்கிறோம்ன்றாங்க. விளக்கம் இல்லை. கடைசியில் என்ன நடக்குது தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு ஒரு காலத்தில் குவான்டிட்டியை தரல. நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் 4 பேர் 5 பேர் 10 பேர் ஒரு இஜ்திமாண்ட எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 100 பேர் 150 பேர் சேர்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சாதாரண பயானுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். குவான்டிட்டியில் இன்னைக்கு நம் ஃபெஸ்ட்டுக்கு இருக்கிறோம். பெர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தால் காலப்போக்கில் குவான்டிட்டி இலக்கம் நம்பர்ஸ் கூடி இருக்கிறது, ஆனால் குவாலிட்டி இல்லை, குவாலிட்டி இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, புகாரியில நீங்க ஆரம்ப காலத்தில் நீங்க பிரட்டி பாருங்க, மஸ்ஜிதுக்கு வருகிற நேரம், கிளாஸுக்கு வருகிற நேரம் தர்ஜுமாக்கள் எடுத்துக்கொண்டு அதில் ஹைலைட் மார்க்கர் பண்ணி பென்சிலால எழுதி வீட்டில் வாசிச்சுட்டு இன்றைக்கு ஒரு ஆலிம் வாரார், ஒரு மௌலை வாரார், அவர்கிட்ட விளக்கம் கேட்போம்னு வந்து படித்தவர்கள் இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க வீட்டில் குர்ஆனும் இல்லை, ஹதீஸ் புத்தகங்களும் இல்லை. சில காலங்களில் மஸ்ஜிதுகளில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கொண்டு மக்கள் கூட்டமாக படித்தார்கள். ஒரு காலம் இருந்தது சிடி பாவிக்கிற காலம், அதற்கு முன்னால் உள்ள காலத்தை பற்றி பேசவில்லை. அந்த சிடி பயான் சிடிக்களை மக்கள் மத்தியில் பப்ளிக்ல கொண்டு வந்தா பிரச்சனைப்படுத்துவாங்கன்றதுனால தன்னுடைய ஷேட்டுக்குள்ள மறைச்சிட்டு வந்து அடுத்த சகோதரர் கொடுத்த ஒரு காலமும் இருந்துச்சு. ரகசியமாக பயான் நிகழ்ச்சிகளை பார்த்த காலமும் இருந்துச்சு. அந்த டைம்ல மக்களுக்கு இருந்த அறிவு இருக்குதே சகோதரர்களே, இந்த உண்மையான கொள்கையை பற்றிருந்த பற்று இருக்குதே சகோதரர்கள், இன்றைக்கு காலப்போக்கில் அப்படி குறைஞ்சிட்டு போகுது. நீங்க ஏப்பா சரிங்க இல்லப்பா, நீங்க மார்க்கமா விளையாட்டுல மார்க்கத்தை கொண்டு வருவானம், பிசினஸ்ல மார்க்கத்தை கொண்டு வருவானம், குடும்ப ஃபங்க்ஷன்ல மார்க்கத்தை கொண்டு வருவானம், மஸ்ஜிதுக்குள்ள மட்டும் மார்க்கத்தை வச்சுக்கோங்க. ஒரு காலம் இருந்துச்சு தான், நாங்களும் பயானுக்கு பின்னால் ஓடினோம், வீட்டை கொடுத்தோம் பயான் பண்றதுக்கு, பள்ளிக்காக உசுரை கொடுக்கறதுக்கும் தயாரானோம், தாவாவை நாங்கள் வீரியமாக செஞ்சோம், எங்களோட வாகனத்தை கொடுத்தோம், எங்களோட சல்லியை செலவழிச்சோம். இப்போ நான் அதிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறேன்னுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒதுங்க இயலாது. இப்படி சொல்லுங்க, ஒரு காலத்தில் வீரியமாக நாங்கள் இயங்கினோம், இப்ப எங்களுக்கு வயசு போயிருக்குது, எங்களால் அந்த அளவுக்கு வேலை செய்ய முடியலை, நாங்க பின்னாடி நிக்கிறோம் என்று சொல்லுங்க, ஒதுங்கி நிக்கிறோம் சொல்லாதீர்கள். ஏன்னா இது என்னுடைய வேலையோ உங்களோட வேலையோ அல்ல, இது அல்லாஹ்வுடைய அமானிதம், அல்லாஹ் நபிமார்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அமானிதம். அதனை தொடர்ந்து ஒவ்வொரு மக்களும் செய்யணும். ஆலிம்கள் அல்லாதவர்கள் எல்லாரும் செய்யணும் என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வல்தகும் மின்கும் உம்மத்துன், உங்கள் ஒரு சாரார் இருந்து கொண்டே இருக்கணும். வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், நலவின் பக்கம் மக்களை அழைக்கணும். யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப், நலவுகளை ஏவணும். வயன்ஹௌன அனில் முன்கர், பாவங்களை தடுக்கணும். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவங்க தான் வெற்றி பெற்ற கூட்டம். யாருக்கும் ஒதுங்கலாம். எனக்கெல்லாம் இப்போ பள்ளிக்கு பின்னால் போய் கொண்டிருக்கல, பயானுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கல, தாவாக்கு பின்னால் போய் கொண்டிருக்கல. ஒரு காலத்தில் நாங்கள் போலீஸ் போகாத போலீஸ் இல்லை, கோர்ட்ஸ் இல்லைன்னு சொல்லுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு அல்லாஹ் நிச்சயமாக நன்மையை தருவான். இன்றைக்கு வளரக்கூடிய வாலிபர்களுக்கு அதை காட்டி கொடுங்கள். எதை காட்டி கொடுக்க சொல்றோம்? சும்மா வீணாக பிரச்சனைப்படுத்துறதை அல்ல, மக்களை குழப்புறதை அல்ல, தாவா பணியினுடைய உண்மை நிலையை காட்டிக் கொடுங்கள். மக்களை எப்படி அணுக வேண்டும், எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும், யார் உலமாக்கள், யாரிடம் போய் படிக்க வேண்டும் என அழைப்பு பணி என்பது சகோதரர்களே, ஃபெஸ்ட்டுக்கு படிச்சா தான் அதுக்காக தப்லீக். முதலாவது நாங்க படிக்கணும், படிச்சதுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று கூட உங்களுக்கு பார்க்கலும் பயான் நிகழ்ச்சிண்டா மக்கள் வருவாங்கன்னு பார்த்து ஃபெஸ்ட்டுக்கு போர்டை பார்ப்பாங்க, யார் யார் வாரது. அவர் இப்போ வயசு பெய்தாச்சப்பா, அவருடைய பேச்சில் வந்து ஸ்ட்ராங் ஒன்று இல்லை, அவர் பேசக்கூட தூக்கம் வந்துடும், அதனால் அந்த இஜ்திமாக்கே போகிறதில்லை. யாரெல்லாம் ஆக்ரோஷமாக பேசுகிறார்கள், பேசினால் அப்படியே கண்ணை மூடாமல் பார்த்து கொண்டு இருக்கல, அவரோட பேச்சு கவர்ச்சி ஒன்று இருக்குதா, அவங்கள போட்டால் மட்டும் இஜ்திமாக்கு வாருது. அப்போ மக்கள்கிட்ட படிக்கிற நோக்கம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஷேக் பிம்பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் 1999 மௌத்தாகிறாங்க. இன்றைக்கு மௌத்தாவி 26 வயசை தாண்டுது, 26 வருஷத்தை தாண்டுது. அவர் ஒரு ஸ்பீச்சில், மக்களுக்கு முன்னாடி செய்கின்ற ஸ்பீச்சில், தாவா பணியில் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு தெரியுமா? ஃபஇன்ன அஸ்ரனா ஹாதா யுஅதபரு அஸ்ரு குர்பத்தின் இஸ்லாம். 26 வருஷத்துக்கு முன்னாடி சவுதியினுடைய கிரேண்ட் முஃப்தி சொன்ன வார்த்தை தெரியுமா? நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் இது குர்பத்து அஸ்ரின் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருண்டா, இந்த மார்க்கம் மங்கி போற காலம் என்றார்கள். அஸ்ரு குர்பா, மங்கி போற காலம். ஃபைன் அஸ்ரனாகாதா, நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் யுஅதபரு குர்பத்து அஸ்ரின் லில் இஸ்லாம் அப்படின்றாங்க.
பயமாக இருக்குதுன்னு சொன்னார்கள். ரெண்டு காரணம் சொன்னார். லிகில்லத்தில் இல்மி வல் உலமா, அறிவும் குறைஞ்சிட்டு போகுது, உலமாக்களும் குறைஞ்சிட்டு போகுது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்று அவர் அப்படி கணித்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு நிலைமை யோசிச்சு பாருங்க பாப்போம். அவர் மௌத்தாவி 2 வருடங்களுக்கு இடையில முக்கியமான உலமாக்கள் ஷேக் பின்பாஸ் மௌத்தாகிறார், அதனை தொடர்ந்து ஷேக் அல்பானி மௌத்தாகிறார், அதுக்கு அடுத்த வருஷம் 2 வருஷத்துக்குள்ளுக்கு ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் அவர் மௌத்தாகிறார். உசைமீன் அவங்க எழுதி வச்சுட்டு போன கிதாபுகளை பாருங்க பாவம். அன்று 26 வருடங்களுக்கு முன்னாடி நடத்திய புரோகிராமில் அவர் சொல்றார், நாங்க வாழ்ற காலம் மார்க்கம் மங்கி கொண்டு போகுது, பயமாக இருக்குது, உலமாக்கள் குறைந்து கொண்டு போகிறார்கள், இல்மு குறைஞ்சு கொண்டு போகுது, அங்கே குஃப்ரியத்து மேலோங்குகிறது, வழிகேடுகள் மேலோங்குகிறது. அதே மாதிரி இன்றைக்குள்ள ஆகப்பெரிய பிரச்சனை தெரியுமா சகோதரர்களே, வழிகேடு மேலோங்கி எந்த அளவுக்கு போகுதுன்னா இல்ஹாதை நோக்கி பயணிக்கிறது. உலகத்தில் நடக்கிற நடப்புகளை பார்க்கிற நேரம் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறானான்ற கொஸ்டின் மார்க் இன்னைக்கு சில வாலிபர்களோட உள்ளத்தில் வந்து கேள்விகள் கேட்கிறாங்க, பயமாக இருக்கிறது. இதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே, அழைப்பு பணியினுடைய பின்னடைவு. அழைப்பு பணியினுடைய பின்னடைவு. பயான் நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றது மட்டுமல்ல அழைப்பு பணி, ஒவ்வொரு தனிநபராக உங்களுக்கு தெரிந்த நல்ல விடயங்களை காணுகிற நேரத்தில் நீங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். வீட்டிலிருந்து அழைப்பு பணியை உருவாக்குங்கள், துவங்குங்கள். முதலாவது மனைவி கிட்ட மார்க்கம் இருக்குதா என்பதை பாருங்கள், நேரத்துக்கு தொழுகிறார் என்பதை பாருங்கள், பிள்ளைகள் ஷிர்க்கை விட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள், பிதஅத்தை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உத்தரவாதம் செய்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் எங்க போகிறார்கள் வருகிறார்கள். ஏனென்றால் அழைப்பு பணி மேற்கொள்வது என்பது பயான் பண்ணிட்டு போறது மட்டுமல்ல, நீங்க தொழில் செய்கின்ற இடம் முதல், வாழுகின்ற வீடு முதல், பக்கத்து வீடு முதல், சந்திக்கின்ற நண்பர்கள் முதல், எல்லோரும் இடத்திலையும் இருக்க வேண்டிய, எல்லா இடத்திலையும் ஹிக்மத்தோடு டெக்னிக்ஸோடு செய்ய வேண்டிய ஒரு பணிதான் அழைப்பு பணி என்பதை மறந்து விடாதீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரம்ப காலங்களில் மஸ்ஜிதுகள் இந்த அளவுக்கு இருக்கல்ல, இன்றைக்கு 300ஐயும் தாண்டி இருக்கிறது. குர்ஆன் சுன்னாவை சுதந்திரமாக பேசுவதற்கு அனுமதி கிடைக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், மதரசாக்கள். உங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே, லகில்லத்தில் இல்மி வல் உலமா, அறிவும் உலமாக்களும் குறைவது என்பது அழைப்பு பணியினுடைய பின்னடைவை தான் காட்டுகிறது. இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இன்றைக்கு நான் கேட்கிற சகோதரர்களே, எவ்வளவு பணக்காரர்கள் இருக்கிறீங்க, இந்த நாட்டில் எத்தனை மதரசாக்கள் இருக்குது குர்ஆன் சுன்னா போதிக்கிறதுக்கு. இந்த மதரசாக்கள், அரபு மதரசாக்கள் எப்படி ரன் ஆகி கொண்டு போகுது, யார் நடத்துறாங்க, பிள்ளைகளுக்கு வந்து எப்படி அவங்க ஃபெசிலிட்டிஸை கொடுக்குறாங்க, பிள்ளைகள்ட்ட இருந்து எடுக்கக்கூடிய அந்த மந்த்லி ஃபீஸ்ல இருந்து அவர்களுக்குரிய தீர்வுகளை கொடுக்க முடியுமா, படித்து கொடுக்க முடியுமா, சாப்பாடு கொடுக்க முடியுமா, அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒரு நாளாவது யோசிச்சிருக்கிறோம் இல்லை? ஊரில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் அள்ளி கொடுக்குறோம், லட்சத்தில் கொடுக்குறோம், கோடியில் கொடுக்குறோம். சில பிரீமியர் லீக்குகள் நடத்துகிறாங்க, அவங்களோட வருமானம், அவங்களோட வசூல் ஒரு கோடியை தாண்டுது. சின்ன ஊர் கோடியை தாண்டுது. அதே ஊரில் மதரசாக்கள் இருக்கும், அதே மாவட்டத்தில் மதரசாக்கள் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்றை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் தாவா பணியை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்றால் ஃபவுண்டேஷன் சரியாக போடணும். எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஆலிம்கள், உலமாக்களை உருவாக்கக்கூடிய அரபு மதரசாக்களை பலப்படுத்தணும். இப்போ எங்களோட வரலாறு என்ன சொல்லுது? நாளுக்கு நாள் இருந்த மதரசாக்கள் மூடப்படுத்தான் இருக்குது. இருந்த மதரசாக்கள் ஒரு சிலது மூடப்படுத்தான் இருக்குது. புதிதாக உருவாக்குறது என்பது இன்னைக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் சகோதரர்களை. எப்படி செய்யறது, அவங்களுக்கு எப்படி நாங்கள் ரன் பண்றது? அன்புக்குரிய சகோதரர், நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உலமாக்கள், தாயிகள் நாளுக்கு நாள் குறைவடைந்து போனால் எங்களுடைய எதிர்கால சந்ததியினர்கள் யாரிடம் போய் மார்க்கத்தை படிக்க போவார்கள்? யாரிடம் படிப்பார்கள்? இன்றைக்கு கிட்டத்தட்ட 50-60 மஸ்ஜிதுகளுக்கு மேல இமாம்கள் இல்லை. எங்கே? ஏன் தெரியுமா? உலமாக்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் சமுதாயத்தில் கொடுக்கப்படவில்லை. கண்ணியம் என சொல்லுவது அவங்கள தலைக்கு மேல அந்த மார்க்கத்துக்கு முரணாக மதிக்கிறதல்ல, அந்த இல்முக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. யார் உலமாக்கல் என்ற ஒரு வித்தியாசமே இல்லாமல் போயிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். மௌத் என்பது எந்த நேரம் எங்களுக்கு வரும் என்று யாருக்கும் சொல்ல தெரியா. அதனால சொல்கிறோம் சகோதரர்களே, மௌத்துக்கு முன்னால் என்னுடைய ஜனாசா, உங்களுடைய ஜனாசாவும் கபரில் வைக்கப்படுவதற்கு முன்னால் என்னால உங்களால யாராவது ஒருத்தருக்காவது தாவா பணி நாங்கள் செய்து அவர் ஒரு ஹிதாயத் கிடைச்ச ஒரு நிலைமையில தான் நாங்கள் மௌத்தாகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அவர்களை கைபருக்கு அனுப்புகிற நேரத்தில் என்ன சொல்லி அனுப்புறாங்க தெரியுமா? அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லஐ யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருன் லக மின் ஹுமுரின் நிஅம், உங்க மூலமாக
ஒரு மனிதருக்கு ஹிதாயத் கிடைப்பது என்பது சிவப்பு நிறமான ஒட்டகம் கிடைப்பதை விட மேலானது என்று சொன்னார்கள். ஒருத்தருக்கு. அன்புக்குரிய சகோதரர்கள், நாங்கள் பஜாரில் பிஸ்னஸ் பண்ணுறோம். பார்க்க நினைக்கிறது என்ன, நாங்கள் போய் யாருக்கு தாவா செய்கிறதுக்கு அப்படியெல்லாம் நினைக்க தேவையில்லை. நீங்கள் பஜாரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட கடைக்கு ஒருத்தர் வரார், அவர் உங்களுக்கு நெருக்கமானவரோ எப்படியோ தெரிஞ்சவரும் வைங்களா, அவர் பேச்சை போட்டு பார்க்குறீங்க, அவர் செய்கிறது பிழை, அந்த பிழையை சுட்டி காட்டி அனுப்புங்க. ஒரு நல்லது அவர்கள் சொல்லிக் கொடுத்தாரு. முந்தி அப்படித்தான். முந்தி சொல்வார்கள், பள்ளிக்கு போனால் எல்லாரும் நீட்டு தாடியோடு இருப்பார்கள், கரண்டைக்கு மேலே உயர்ந்து இருப்பார்கள். இன்றைக்கு ஹிலாஃப் ஹிலாஃப் ஹிலாஃப்னு சொல்லி 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 நல்லா உழைக்கும் உங்கள் சகோதரர்களே. சில மசாலாக்களில் ஹிலாஃப் இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது. கருத்து வேறுபாடு இருக்கிறதுல ராஜிஹான கருத்துன்னு ஒரு கருத்து இருக்குது. ரெண்டு கருத்தும் முடியும். ரெண்டு கருத்தையும் உலமாக்கள் பேசி இருக்கிறாங்க. பேசி இருக்கிற ரெண்டு கருத்துலையும் எது அசஹான கருத்து, எது ஏற்றமான கருத்து இருக்குதா இல்லையா? அப்போ அந்த கருத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும், அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கு என்ன பிரச்சனை சகோதரர்களே, எல்லாம் பேசக்கூட மார்க்கம் ஓகே, வீட்டில் மகள்கிட்ட கல்யாணம் பண்ணி வரக்கூட அங்கே வைஃப் சொல்லிடுவோம், இங்கே பாருங்கள் மார்க்கமெல்லாம் ஒரு சைடில் வைங்க, குடும்பத்தாக்கள் எல்லாரும் வரணும், அதனால் நாங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். வாப்பா ஓகே கொடுத்துட்றார். ஜனாசாண்டு வருகிற நேரத்தில் சொல்லிடுவாங்க, குடும்பத்தில் எல்லாரும் வரணும், கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க, அவங்க வேண்டியதை செஞ்சு கொண்டு பண்ணுவாங்க. இவர் ஓரமாகி போகிறார். ஆனால் முந்தி அப்படி இல்லை. முந்தி அப்படி ஒரு சுண்ணாவுக்காக வேண்டி வாதாடியவர்கள், ஒரு அனாச்சாரத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி கம்பீரமாக நின்று குரல் கொடுத்தவர்கள். அன்று குரல் கொடுத்ததனால் தான் சீதனம் இல்லாமல் வாலிபர்கள் நிறைய பேர் இன்றைக்கு திருமணம் முடிக்கிற கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். எடுத்த சீதனத்தை திருப்பி கொடுக்கின்ற கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் திரும்பவும் நாங்கள் பழைய ட்ரெக்கில் பயணிச்சோம்னு வைங்க, அவர் ஓகே அதையும் செய்யட்டும், அவர் பிஜேபி அதையும் செய்யட்டும், அவர் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. அப்போ யாரு பேசுறது சகோதரர்களே? எனவே அன்புக்குரிய சகோதரர்களை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். அழைப்பு பணியில முக்கியத்துவம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி செய்து வந்தார்கள், அதுல நல்ல முறைகளை நாங்கள் எடுக்கணும். இன்றைக்கு நாங்கள் வீட்டு ஆக பெரிய பிள்ளை என்ன தெரியுமா, நாங்கள் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆலிமிடம் உட்கார்ந்து இந்த மார்க்கத்தை தெளிவாக படித்து எது ஷிர்க், எது பித்அத், எது அனாச்சாரம், எது கூடும் எது கூடாது என்று படித்து நல்ல முறையில் படித்ததை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் படித்து கொடுத்தோம். பொம்பளை பிள்ளைக்கும் படித்து கொடுத்தோம், ஆம்பளை பிள்ளைக்கும் படித்து கொடுத்தோம். படித்து கொடுத்துட்டு எங்கட பொம்பளை பிள்ளைகள் 18-20 வயசை தாண்டக்குள்ளே இப்போ கல்யாணம் பேசுகிற காலம். கல்யாணம் பேசக்குள்ளே படித்து கொடுத்த மார்க்கத்தை பாதுகாக்கணுமே. எங்கட மகளுக்கு பேசுகிற மாப்பிள்ளை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வளர்க்கப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை முடிச்சு கொடுத்தா தான் அந்த சந்ததி பாதுகாக்கப்படும். இது ஒன்று யோசனை இல்லை. யாராவது ஐடியா கொடுப்பாங்க, பாருங்க அவன் நல்ல பொடியன் ஒருத்தன் இருக்கிறான், நல்ல தொழில் செய்கிறான், லட்சத்தில் சம்பாதிக்கிறான், வாகனம் வச்சு ஓடுறான், நல்ல பெரிய ஊடலாம் கட்டியிருக்கான், சொன்னத்தோட ஷைத்தான் எங்களோட உள்ளத்தை மாத்துறான். 20 வருஷமாக ஷிர்க் இல்லாமல், பித்அத் இல்லாமல், அனாச்சாரம் இல்லாமல் நல்ல வழியில் வளர்த்தெடுத்த எங்களுடைய மகளை அற்ப லாபத்துக்காக வேண்டி கொள்கையை இல்லாத ஒருத்தருக்கு முடிச்சு கொடுத்தாச்சு. முடிச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் என்ன, ஹஸ்பண்ட் சிலதை அவர் கேட்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது நான் கற்பனையில் சொன்னதல்ல, தெரிந்த எத்தனையோ உதாரணங்களை வைத்து சொல்கிறேன். மஸ்ஜிதிலே நேர காலத்தோடு வந்து ரமதான் காலங்களில் பெண்கள் பகுதியில் முக்கியமாக தாவா பணி ஈடுபட்டவர்களை அவர்களும் விதிவிலக்கல்ல, திருமணத்துக்கு பிறகு மாறியாச்சு. சொல்றாங்க, இப்போ மாப்பிள்ளை சொல்றதை தானே கேட்கணும், அவங்க அதை கொண்டு வந்தது அதையும் சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை. மார்க்கத்துக்கு முரணான ஃபங்க்ஷனுக்கு அழைத்தால் போக வேண்டிய நிலைமை. இந்த வழியை காட்டி கொடுத்தது யார்? யார்? அந்த பெற்றோர்கள் அந்த பொறுப்பை சரியாக செய்ய தவறிவிட்டார்கள். இதுவும் தாவா பணியினுடைய ஒரு பின்னடைவு தான். எங்கட மகன் மாற சரியான இடத்துக்கு முடிச்சு கொடுக்கிறதும் நாங்கள் செய்கிற தாவா பணியில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா அதுக்கு பின்ன அவங்களுக்கு கிடைக்க போகிற புள்ள எந்த வழியில் பயணிக்க போகிறோம். நீங்கள் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு மருமகனுக்கு உங்களோட மகளை முடிச்சு கொடுத்துருந்தீங்கன்னால் வரக்கூடிய சந்ததியினர் குர்ஆன் சுன்னாவிலே பயணிப்பார்கள். நீங்கள் மௌத்தானதுக்கு அப்புறம் உங்களோட கபருக்கு துவா கேட்பதற்கு, உங்களுக்காக துவா கேட்பதற்கு உங்களோட மகன் மட்டுமல்ல உங்களோட பேரன் பேத்திகளும் உருவாகுவார்கள். ஆனால் நீங்கள் உற்ற சின்ன மிஸ்டேக்கால அழைப்பு பணி பாதிக்கிறது. மஸ்ஜிதோட தொடர்பான குடும்ப உறவு, அந்த குடும்பம் உங்களோடையும் உங்களோட வைஃப்ட மௌத்தோடு அங்கே முடியுது. பிள்ளைகள் வரமாட்டாங்க. ஏன்னா மகள் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தாச்சு வேற ஒருத்தருக்கு. அவங்க பள்ளிக்கு கூட்டிட்டு வரமாட்டாங்க, பயானுக்கு கூட்டிட்டு வரமாட்டாங்க, இந்த மார்க்கத்தை காது காத்து கேட்க மாட்டாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அழைப்பு பணி மேற்கொள்வது என்பது மௌலைமார்களுக்கு சொந்தமானது மட்டுமல்ல, உங்களோட இடத்திலிருந்து இந்த மார்க்கம் உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு எத்தி வைங்க. மௌத்து வரைக்கும் மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்கின்ற அந்த நல்ல பண்புகளை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அழைப்பு பணி ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தஅவா பணி மேற்கொள்வது
நம் அனைவர் மீது கடமை என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட முறையில், எங்களால் முடிந்த அளவில் கட்டம் கட்டமாக எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து எங்களுடைய நண்பர்கள் முதல் எங்களோடு பழகின்ற மக்கள், எங்களோட வியாபாரத்தில் தொடர்பில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் உங்களால் முடிஞ்ச தாவாவை செய்யுங்க. நாளைக்கு நீங்கள் மௌத்தா போனதுக்கு போகிறோம், உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அந்த மனிதர் வாழுகின்ற காலத்தில் இஸ்லாத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி எவ்வளோ பாடுபட்டார் என்று மக்கள் கதைக்கணும். உங்களுக்கு பெருமை வருவதற்கு நீங்கள் மௌத்தாவியாச்சு, உங்களுக்கு நன்மை வரும். உங்களை பற்றி நலவு கதைக்க நன்மை வரும். அதை உருவாக்கினார், இதை உருவாக்கினார். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு எத்தனை வேலைகளை செஞ்சு வச்சு போயிட்டாங்க, எவ்வளோ செலவழித்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய என்ற எண்ணத்தோடு செய்யுங்கள். தாவா பணி மேற்கொள்கிற நேரத்தில் மிக முக்கியமான 2 விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இதுவும் ஒரு அமல் தான். என்ன இஹ்லாஸ் இருக்கணும். நான் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பணி மேற்கொள்வது அல்ல. நான் எல்லாரும் புகழப்பட வேண்டும் என்பதற்காக செய்வதல்ல. ஒன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம் என்ற அந்த இஹ்லாஸ் இருக்க வேண்டும். 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் ஹிக்மத்தான முறையில் தாவா செய்ய காட்டி தந்தார்களோ அந்த முறையில் நாங்கள் தாவா செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, 5-6 வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டது நமக்கு. இந்த தாவாவை மேற்கொள்வதற்கு மிகப்பெரிய சோதனை. சும்மா இருந்தவர்களை சிறையில் அடைத்தார்கள், சும்மா இருந்தவர்களை கஷ்டப்படுத்தினார்கள், இறங்காத இடமில்லை, அந்த அளவுக்கு பாடுபடுத்தினார்கள். அது ஒரு சோதனை தான். இன்னைக்கு சிலாக சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பிரச்சனையோடு நாங்கள் ஒதுங்கிட்டோமாப்பா, இதுக்காங்கள எங்களுக்கு இல்லை சகோதரர், அது உங்களுக்கு வந்த சோதனை, சிம்பிளான சோதனை. அது சிறையில் போய் நின்றது ரசூலுல்லாஹுடைய காலத்தில் சஹாபாக்கள் மேற்கொண்ட அந்த சோதனையோடு ஒப்பிட்டு பார்க்கலுமா? எங்களுக்கு பார்க்கக்கூடிய கவலை, எங்களுக்கு பார்க்கக்கூடிய இதுக்காங்கள ஒதுங்கிறோம் ஷைத்தான் போட்டான். ஆனால் அன்புக்குரிய சகோதரர், சில நேரம் குடும்பத்துக்குள்ளிருந்தே மக்கள் சொல்லியிருப்பார்கள், இப்போ நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்துக்கொண்டு ஓரமாக இருங்க. இல்லை, அது அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய சோதனை சகோதரர்களே. அந்த சோதனைகளை நாங்கள் தாக்கு பிடிக்காமல் இன்றைக்கு பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு இந்த நாட்டில் அந்த அளவுக்கு ஓப்பனாக தாவா விஷயங்கள் நடக்குது. யாருக்கும் பயப்பட தேவைகள். ஏன் தெரியுமா? அந்த மக்களுக்கும் தெரியும் நாங்கள் எங்களோட பள்ளியுள்ளுக்கு எதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், எங்களை மதரசாக்கள் எதை படித்து கொடுக்கிறோம், பெண்களுக்கு நாங்கள் எதை படித்து கொடுக்கிறோம், வாலிபர்களுக்கு எதை படித்து கொடுக்கிறோம், தூய மார்க்கத்தை, தூய இஸ்லாத்தை படித்து கொடுக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லோருக்கும் இன்றைக்கு தெரிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. அதனால சகோதரர்களே, காலத்துக்கு காலம் வரக்கூடிய சில பிரச்சனைகள், சில சோதனைகள் வந்துட்டு போகும். அது நிற்காது, அது வரும், அப்படி போயிடும். வத்தில்கல் ஐயாமுன் உதாவிலுஹா பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நாட்கள் மாறி வரும். நல்ல காலம் வரும், சோதனையாக இருக்கும், கடுமையான கவலையான காலம் வரும், சந்தோஷப்படுற காலம் வரும், எல்லாமே வரும். அது நத்திங், உலகத்தை தாண்டி அப்படி போயிருங்க. ரசூலுல்லாஹ்க்கு வராத சோதனையா, நபிக்கு வராத சோதனையான்னு கேட்கிறேன் சகோதரர்களே. இந்த சோதனைகளை படிங்க, சஹாபாக்களுடைய தியாக வரலாறுகளை படியுங்கள், சஹாபாக்கள் இந்த மார்க்கத்துக்காக இழந்த இழப்புகளை படியுங்கள். மக்காவில் எத்தனையோ பணக்காரர்கள் மார்க்கம் என்ற ஒன்றுக்காக மதீனாவுக்கு போகிற நேரம் 0வாக போனாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அவங்க நிறைய சொத்துக்களை சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க. அவங்க ஹிஜ்ரத் போகிற நேரம் காபிர்கள் விரட்டி கொண்டு வராங்க. இவங்க ஏறி ஒரு மலைக்கு மேலே ஏறிட்டாங்க. சொல்றாங்க, பாருங்க, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் நபியோடு ஹிஜ்ரத் போக வேண்டும், போகணும் என்றால் சொத்துக்கள் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட தண்டு போகணும், எல்லாத்தையும் எடுத்துக்கங்கன்றாங்க. அந்தந்த இடத்துல எல்லாம் என்ன சொத்து இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கங்கன்றாங்க. கொடுத்துட்டு தான் போனாங்க சகோதரர்களே. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்ச வரலாறு, மிகப்பெரிய பணக்காரர், எல்லா சொத்துக்களையும் வச்சு விட்டு ஒன்றும் இல்லாம போனாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மதீனாவுக்கு 0வாக நிற்கிறார், ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் மதீனாவில் பஜாருக்கு போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார், சம்பாதிக்கிறார். மௌத்தாகிற நேரம் ஹாசல் மலாயினுக்குள்ளும், எப்படி சொல்றார் கிதாபை, எப்படி எழுதுகிறார்? மௌத்தாகிற நேரம் மில்லியன் கணக்கான சொத்துக்களை மக்களுக்கு வச்சுட்டு போனார். ஏன் தெரியுமா? அல்லாஹுக்காக என்னுடைய விட்டு கொடுத்தால் அல்லாஹ் இன்னொரு புறத்தில் அல்லாஹ் தருவான். ஒமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, நாங்கள் அல்லாஹ்வை பயந்தோம் என்று அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வழியை வைப்பான். வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப், நினையாத புறத்தில் அல்லாஹ் ரிஸ்கை தருவான் என்ற குர்ஆன் வசனத்தில் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. எனவே இந்த தாவா பணி மேற்கொள்வது என்பது எங்களோட சொந்த லாபத்துக்காக செய்யக்கூடிய விஷயம் அல்ல. இது முஸ்லீமாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் சுமத்தாட்டப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம். எங்கட சக்திக்கு உட்பட்ட முறையில், ஹிக்மத்தான முறையில் இந்த மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்கின்றது, நலவுகளை ஏவுறதும் தீமையை தடுக்கிற விஷயத்தில் நாங்கள் எல்லோரும் இஹ்லாஸோடு ஈடுபடுவோமாக. வல்லவன் ரஹ்மான் அனைவரையும் மௌத்து வரைக்கும் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.